நாடானடுதானே நாடுதானே தென்னாடு தேசத்திலே அந்த திருச்செந்தூர் நகராதியிலே எங்கள் சுவாமியான சங்கிலி பூதம் அந்த திருச்செந்தூர் முருகன் கிட்ட அருளே 21 நிலையம் அது ஐயா நிலையம் பூதத்தை இணையமா வாங்குதாரு 21 நிலையமாக முருகன் கிட்ட வாங்குதாரு ஐயா கோபுரத்தில் ஒரு நிலையோ கொடிமரத்தில் மறுநிலையோ தெப்பக்குளம் ஒரு நிலையோ அதற்கு தேரடியில் மறுநிலையோ சந்தன காப்பதில ஒரு நிலையோ சண்முக விலாசத்தில் மறுநிலையோ அவருக்கு கடற்கரையில் ஒரு நிலையோ கந்த முருகன் பக்கம் ஒரு நிலையோ அமரட்டும் மண்டபத்தில் ஒரு நிலையோ அழகட்டும் சாவடியில் ஒரு நிலையோ அவருக்கு 4 கிணறு ஒரு நிலையோ இந்த திருச்செந்தூர் நகரத்தில சுவாமியான பூதத்தார்க்கு 4 வாசலுக்கும் 4 நிலையம் அது கொடுப்பாரோ எங்கள் சுவாமி ஜங்கிலி பூதத்தாரோ அந்த முருகப்பெருமா வாசலில குலநிலையோ வாங்குதாரே சட்டநாதங்கேத்திரவாளன் சுவாமி ஜங்கிலி பூதத்தான் என் திருச்செந்தூர் முருகன் கிட்ட வந்து அட்டாவாசம் பண்ணி அட்டுழியம் செய்து 21 நிலைய வாங்கியிருக்காரு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வாசல்ல அவருக்கு தனி இடம் இருக்கு. மேல வாசல்ல இருக்காரு. மேக்காக்கா இருக்காரா? மேல வாசல்ல போய் பாத்தீங்கன்னா சாமி சங்கிலி பூதத்தான் துண்டா இருப்பாரு. துளி பொண்டு இருப்பாரு. பார்க்க பயமா இருக்கும். இருக்காரு. இவரை மாதிரி தான் அங்கேயே இருப்பாரு. இதே அம்சம் அங்கேயே இருக்காரு. அந்த சங்கிலி பூதத்தாரு அங்க கொலைநிலைய வாங்கும்போது முருகப்பெருமான் சொன்னாரு, ஏ தம்பி சங்கிலி பூதத்தான், எனக்கு முன்பூச மற்ற தேவதைகளுக்கு பின்பூசை நடந்தாலும் உனக்குன்னு தனி பூசை உண்டு. என் வாசல்ல உண்டுப்பா. உனக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் எனக்கு உத்தர திருவிழா நடந்தாலும் உனக்கு ஒரு தனி கூட உத்தரத்தன்னைக்கு அங்க உண்டு. உனக்கு தனி கூட உண்டு. ஏன் நட அடைக்கும், நட உத்தரத்தன்னைக்கு திறக்கணும் அப்படின்னு சாமி சங்கிலி பூதத்தாருக்கு அந்த திருச்செந்தூர் முருகன் கொடுத்தார். அந்த கொலை நிலையத்தில் அருங்குழுவாக இருக்கும் போது அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு கனக பிள்ளையா இருக்காரு. வீரபாகு போத்தி. அவர் காலம் முடிஞ்சு வடமலையா பிள்ளை கணக்குக்கு வராரு. வடமலையா பிள்ளை கணக்குக்கு வந்த காலத்தில் பட்டமார்களை பூரா ஐயமார்களை கூப்பிட்டாரு. வடமலையா பிள்ளை அழைச்சாரு. ஐயா, ஓ பட்டமார்களா, என்ன ஐயா இப்ப இருப்பு ரூபா மற்ற கைவசம் கணக்கு வழக்கு குறைவா இருக்கு. வீரபாகு போத்தி காலத்துல இருந்த பணத்தை புறம் செலவழிச்சிட்டாரு கோயிலுக்கு. இப்ப கைவிருப்பு நம்ம பணம் இல்ல கிடையாது. அதனால மற்ற நம்ம முருகப்பெருமானுக்கு மட்டும் பாலும் பழமும் எண்ணெய் காப்பால் அபிஷேகத்தை நடத்துங்க. சுற்றுப்பிரகார தேவதைகளுக்கு எதுவும் செய்யாதீங்க. அபிஷேகம் நடத்தணும் என்ன இருந்தா கடல் தண்ணியை கொண்டு தலையில ஊத்தி அபிஷேகம் பண்ணுங்க அவருக்கு. அது மட்டும் இல்லாம நெய்வேத்தியம் முருகப்பெருமானுக்கு மட்டும் பொங்கலும் அமுதுகா படைங்க. சுற்றுப்பிரகார தெய்வத்துக்கு நெல்லையும் கல்லையும் விளந்துச்சு படைங்க. நெல்லையும் கல்லையும் நெல்லு கல்லு கலந்துருக்கணும். இந்த தெய்வம் இருந்ததுன்னா சொல்லிக்கோ நம்மளால வாழ முடியாது. இந்த பூதத்தான இந்த இடத்தை விட்டு கிளப்பதுக்கு வழியை பார்க்கணும். வெளியே கிளப்ப வழி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வடமலையா பிள்ளை தெய்வம் முருகப்பெருமானுக்கு மாத்திரம் பாலும் பழமாலும் அபிஷேகம் நடத்திக்கிட்டு இருந்தார். அமுதுகள்லாம் வெண்பொங்கல் தான், பச்சரிசி தான், புளியோதரை தான், லெமன் தான்.
அப்படி முருகப்பெருமானுக்கு படைக்காங்க படைச்சிருக்காங்க. ஆனா முருகப்பெருமானுடைய தம்பியான இந்த செங்கருக்கு போதாருக்கு நெல்லையும் கல்லையும் கலந்து படைக்காங்க. அது மட்டும் இல்லாம கடல் தண்ணியா என் பூதத்தான் பாத்துக்கிட்டே இருக்காரு. பாத்தி காலத்துல எனக்கு பயந்து நடந்தாரு. உன் காலத்துல வந்த காலத்துல உனக்கு பொறுப்பு உன் கையில இருக்குன்னு நீ எனக்கு நெல்லையும் கலையுமாடா கொடுக்க கலந்து கொடுக்க அப்படின்னு பூதத்தார் அருங்கொழுவா இருந்தாரு. அப்படி இருந்த வருங்காலத்தில வீரபாகு போத்தினுடைய குடும்ப குலகோத்திரங்களை எல்லாம் கருவறுத்தார் சங்கிலி பூதத்தான். அப்படி சங்கிலி பூதத்தான் குழுவிருக்கும் காலத்தில நெல்லையும் கல்லையும் சாப்பிட்டார் பாத்தியலா. பூதத்தானுக்கு குரும வயிற்று வலி வந்துடுது. குரும வயிற்று வலி வரவும் வரும்போது பூதத்தாரால இருக்கவே முடியல. அண்ணன் முருகப்பெருமான் இடத்துக்கு ஓடோடி வந்து அண்ணா நான் எந்த மையா அண்ணா என்னுடைய வார்த்தைகளே நான் நெல்லும் கல்லும் தின்னதால குரும வயிற்று வலி வந்து இருக்கு. எனக்கு வயிற்று வலி தீரணுமே என்ன எனக்கு குரும வயிற்று வலி இருக்கனே வயிறு வலி தீரணுமே அண்ணா திருணுமா முருகண்ணா முருகண்ணான்னு பூதத்தான் கேட்ட போது ஏ தம்பி சங்கிலி பூதத்தா உனக்கு குரும வலி தீரணுமே ஆனா நம்ம மாமா இருக்கக்கூடிய தேசம் அது தென் குறுக்குமதி நாடு குறுக்கணங்குடி. அந்த திருக்கணங்குடியில மலை நம்பி கோயில்னு ஒண்ணு உண்டு. பச்சை நம்பி பவள நம்பி பரவசத்தால வளர்ந்த நம்பி நீண்ட நம்பி நெளிஞ்ச நம்பி நின்று ஓங்கி வளர்ந்த நம்பி அஞ்சு நம்பி கோயில் இருக்குடா தம்பி. இருக்கப்பா நம்ம தாய்மாமை இருக்கக்கூடிய நம்பி கோயிலுக்கு போனா உனக்கு குரும வயிற்று வலி தீரும் என்று